சர்க்கரை நோய் பாதிப்பு இப்போது வயது வித்தியாசமின்றி எல்லோரையும் பயமுறுத்திடும் பொதுவாக உடல்நல பாதிப்புகளில் ஒன்றாகிவிட்டது. நமது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு இயல்பை விட அதிகமாக இருப்பதே சர்க்கரை நோயின் அடிப்படை காரணமாகிறது. சர்க்கரை நோயாளிகள் எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது என்ற சந்தேகம் காலங்காலமாக இருந்து கொண்டேதான் இருக்கிறது. சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய சில உணவுகள் பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. தர்பூசணி, உலர்ந்த பழங்கள், அன்னாச்சி பழம், பழுத்த வாழைப்பழம், ஆரஞ்சு, திராட்சை மற்றும் பேரிச்சம்பழம் போன்ற பழங்கள் அதிக கிளைசெமிக் குறியீட்டை கொண்டுள்ளதால் இவற்றை சாப்பிடும்போது விரைவில் சர்க்கரை அளவு சட்டென உயர்கிறது. மேலும் மாம்பழம், ஆப்பிள் போன்றவற்றிலும் கார்போஹைட்ரேட் அதிகம் உள்ளது. எனவே இந்த பழங்களையும் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. பாலிஷ் செய்யப்பட்ட அரிசி உணவுகள், மைதா உள்ளிட்ட உணவுகள் இரத்தத்தில் சர்க்கரை அளவை துரிதமாக அதிகரிக்க செய்துவிடும் என்பதால் இவற்றையும் அதிகம் உண்பது நல்லதல்ல. குறிப்பாக வெள்ளை நிறத்தில் உள்ள பல உணவுப் பொருட்கள் சர்க்கரை கட்டுப்பாட்டிற்கு எதிரானவை. அதிக கிளைசெமிக் குறியீட்டை கொண்டுள்ள குளிர்பானங்கள், வெள்ளை ரொட்டி மற்றும் உருளைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஆகியவற்றையும் தவிர்ப்பது சிறந்தது. கொழுப்புச்சத்து அதிகம் உள்ள தேங்காய் எண்ணெய், வனஸ்பதி, பாமாயில் போன்றவற்றில் சமைத்த உணவுகள் மற்றும் எண்ணெயில் பொரித்த இனிப்பு பலகாரங்கள், சிப்ஸ், முறுக்கு, பூரி, சமோசா போன்றவற்றையும் தவிர்ப்பது இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் வைக்க உதவும். ஃபாஸ்ட் ஃபுட்களாகிய ஃப்ரைட் ரைஸ், ஃப்ரைட் நூடுல்ஸ் போன்றவை சர்க்கரை பாதிப்புள்ளவர்களுக்கு அதிக ஆபத்தை விளைவிக்கக்கூடும். இவற்றையும் அறவே தவிர்ப்பது நல்லது. எந்த உணவாக இருந்தாலும் அதை இடைவெளி விட்டு குறிப்பிட்ட அளவுகளில் எடுத்துக்கொள்வது, மேலும் அவ்வப்போது உங்கள் டயட்டீஷியன் அல்லது மருத்துவரை ஆலோசித்து அவர்களின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுவது உடலில் இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவி செய்யும்.